Taste the Daily. தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் செய்தியாளர்களை சந்திக்கிறார். பார்க்கலாம். நாங்க வரோம் அப்படின்னு சொன்னாங்க. மனப்பூர்வமாக நாங்க வரவேற்றோம். இன்னைக்கு முக்கியமா நம்ம மேல ரூம்ல என்ன நாங்க டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்னா, இப்ப வரப்போகின்ற 24ஆம் தேதி திருச்சியிலே மாபெரும் ஒரு பொதுக்கூட்டம் நடக்க இருக்கிறது. அந்த மாபெரும் பொதுக்கூட்டத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், தேசிய முற்போக்கு திராவிட கழகம் மற்றும் கூட்டணி கட்சியை சேர்ந்த அனைத்து தலைவர்களும் அந்த பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்ள இருக்கிறோம். அதற்கான அழைப்பை அண்ணன் எடப்பாடியார் அவர்களே என்னை நேரில் அந்த பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டும் என்று அழைத்திருக்கிறார். எனவே உறுதியாக நாங்களும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக நானும் நமது முக்கிய நிர்வாகிகளும் அந்த பொதுக்கூட்டத்திலே கலந்து கொள்ள இருக்கிறோம் என்பதை இந்த நேரத்தில் உங்க எல்லாருக்கும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டும் இல்லாமல் 40 தொகுதிகளுக்கான வேட்பாளரையும் அங்கே அந்த பொதுக்கூட்டத்திலே அறிமுகம் செய்து அன்றையிலிருந்து பிரச்சாரத்தையும் தொடங்க இருக்கிறோம் என்பதையும் இந்த நேரத்தில் உங்க எல்லாருக்குமே நான் சொல்றேன். அவங்க ஷெட்யூல் அட்டவணை போட்டு அவங்க ப்ரோக்ராம் எங்களுக்கு தரேன்னு சொல்லியிருக்காங்க. எங்களது அட்டவணையை அவங்களுக்கு கொடுக்க இருக்கிறோம். எனவே இந்த கூட்டணி ஒற்றுமையாக, கூட்டணி தர்மத்தோட ஒற்றுமையாக செயலாற்றி நாளை நமதே 40ம் நமதே என்ற வெற்றி ஒன்றே இலக்காக கொண்டு நல்ல புரிதலோடு நாங்கள் பயணிக்க இருக்கிறோம். நான் நேத்தே சொன்னது போல அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் பொதுச் செயலாளராக, அம்மா இல்லாம அவர் பொதுச் செயலாளராக சந்திக்கின்ற முதல் பாராளுமன்றம். இங்கு நான் பொதுச் செயலாளராக பதவியேற்ற பிறகு கேப்டன் இல்லாமல் நாங்கள் சந்திக்கின்ற முதல் பாராளுமன்ற தேர்தல். எனவே இங்க 3 தெய்வங்கள், ஒன்று புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி அம்மா, புரட்சி கலைஞர், கேப்டன். இந்த 3 தலைவர்களினுடைய 3 தெய்வங்களினுடைய ஆசீர்வாதத்தோடு இந்த கூட்டணி மீண்டும் 2011 எப்படி ஒரு மாபெரும் வெற்றி கூட்டணியாக அமைத்தமோ அந்த சரித்திரம் நேற்றிலிருந்து மீண்டும் துவங்கிவிட்டது என்பதை இந்த நேரத்தில் உங்க எல்லார்கிட்டயுமே நான் சந்தோஷமாக தெரிவிச்சுக்கிறேன். எப்பவுமே எம்ஜிஆர் தான் கேப்டனுடைய ரோல் மாடல், உங்க எல்லாருக்கும் தெரியும். என்ன ஒற்றுமையினே தெரியல. எம்ஜிஆர் அவர்களுக்கும் அம்மா அவர்களுக்கும் கேப்டன் அவர்களும் 3 பேரும் சினிமா துறையிலிருந்து வந்தவங்க. 3 பேருமே டிசம்பர் மாதத்திலேயே மரணிச்சிருக்காங்க என்ற பல ஒற்றுமைகள் அவங்க கிட்ட இருக்கு. இது ஒரு பெரிய பாண்டிங்கா தான் நாங்க கருதுறோம். எனவே இந்த 3 தெய்வங்களினுடைய ஆசீர்வாதத்தோடு இந்த கூட்டணி அமோகமாக வெற்றி பெறும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். என்னை கொஸ்டின்ஸ் நீங்க கேட்கணும்னா கேளுங்க. திரு விஜயபாஸ்கர் வீட்டில் இடி ரெய்டுன்றது நானும் காலையில பார்த்தேன். தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ரெய்டுகள் என்பதும் இடி ரெய்டு என்பது இந்த மாதிரி எத்தனையோ ரெய்டுகளை தினந்தோறும் நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். அது அனைத்து அமைச்சர்களுக்கும் சரி, எல்லாருக்குமே இந்த இடி ரெய்டுன்றத வந்துகிட்டு இருக்காங்க. நான் என்ன சொல்றேன், யாராக இருந்தாலும், அது யாரா இருந்தாலும் தப்பு செய்தா அவங்க நிச்சயமாக நீதி அரசர்கள் முன்னாடி நின்று அதை நிரூபிக்கணும். அது யாரா இருந்தாலும். கேப்டன் எப்பயுமே சொல்றதுதான், தப்பு பண்ணா உப்பு தின்னுதான் ஆகணும். ரெய்டு தான் வந்திருக்காங்க, அதுல அவர் கரெக்டானவர் என்பதை விஜயபாஸ்கர் அவர்கள் ப்ரூஃப் பண்ணட்டும். ப்ரூஃப் பண்ணி சட்ட ரீதியாக அவர் எந்த தவறும் செய்யல அப்படின்றத நிரூபிச்சா இந்த ரெய்டு எல்லாமே அரசியலில் இருப்பவர்களுக்கு இது கண்டிப்பாக வரும். இதையெல்லாம் எதிர்கொள்ள தைரியமானவர்களா அது அரசியலுக்கே வர முடியும். அதனால இந்த ரெய்டுகள் பல்வேறு பக்கத்துல நம்ம எல்லா தினந்தோறும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். அதனால இதுவும் யூஸ்வலா தான் நான் இதை நினைக்கிறேன். அதான் இப்ப காலையில் உங்ககிட்ட சொன்னேன், வெத்தலைப்பாக்கு மாத்தியாச்சு. ஆமா, வெத்தலைப்பாக்கு மாத்தி உறுதி செய்யப்பட்டுருச்சு. தேதி மட்டும் பின்னாடி உங்களுக்கு நாங்கள் அறிவிக்கிறோம். அதான் சொல்லிட்டல, அதுதான் என்ன அர்த்தம், வெத்தலைப்பாக்கு மாத்தி உறுதி செய்யப்பட்டாச்சு, தேதிக்கு மட்டும் பின்னாடி நாங்கள் அறிவிக்கிறோம். அதுவரை நீங்கள் பொறுமை காக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். அதெல்லாம் இன்னும் நாங்க டிசைடே பண்ணலங்க. அதுக்குதான் நான் சொல்றேன், பத்திரிகையாளருக்கு எப்படின்னா உடனே எல்லாத்தையும் சொல்லிடணும்.
அப்படிதான் உங்களுக்கு ஆசை. நான் பொறுமையா இருங்க. இல்ல நான் ஒன்னொன்னா உங்களுக்கு சொல்றேன். இப்போ உறுதின்றது சொல்லிட்டேன். டேட் உங்களுக்கு நான் சொல்றேன். யாருக்குன்றதையும் நான் பின்னாடி சொல்றேன். அதுதான் நான் சொல்லிட்டேன்ல. நீங்க நினைக்கிற மாதிரி எதுவுமே இல்ல. எல்லாமே பாசிட்டிவாக சந்தோஷமாக நல்லபடியாக நாங்கள் அண்டர்ஸ்டாண்டிங்கோட நல்ல முடிவு எடுத்தாச்சு. வெத்தலைப்பாக்கு மாத்திட்டோம். உறுதியாக வெகு விரைவில் தேதியும் யார் அந்த வேட்பாளர் யார் என்பது வெகு விரைவில் உங்களுக்கு நாங்கள் சொல்றோம். இன்னைக்கு நேர்காணல் நடந்துகிட்டு இருக்கு. நேர்காணல் முடித்த உடனே நாங்கள் யார் எங்களுக்கு கிடைச்சிருக்க 5 தொகுதியில யார் வேட்பாளர் என்பதை இன்னைக்கு இறுதி செய்து விடுவோம். இன்றைக்கோ இல்ல நாளைக்கோ வேட்பாளரை அறிமுகம் செய்துவிட்டு 24ஆம் தேதி பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு அங்கே எங்க வேட்பாளர்களும் அங்க அறிமுக கூட்டம் நடத்த இருக்கிறோம். அதோட நாங்களும் நேரடியாக வேட்பு மனு தாக்கல் 25ஆம் தேதி நாங்க பிளான் பண்ணியிருக்கோம். அதிமுக கூட்டணியை சேர்ந்த எல்லாருமே 25ஆம் தேதி வேட்பு மனு தாக்கல் செய்வதாக இருக்கிறோம். வேட்பு மனு தாக்கல் செய்தவுடனே எல்லோரும் களத்துக்கு சென்று தேர்தலுக்காக எங்கள் பிரச்சாரத்தை தொடங்க இருக்கிறோம். தேமுதிகவை பொறுத்த வரைக்கும் கேப்டன் தனிச்சே நாங்க களம் கண்டவங்க. அதனால எத்தனையோ தேர்தல்களை இந்த 19 வருஷத்துல நாங்க பார்த்துட்டோம். சரிங்களா? இன்னைக்கு ஒரு மாபெரும் ஒரு வெற்றி கூட்டணி எங்களோட அமைஞ்சிருக்காங்க. மீண்டும் கைகோர்த்து இருக்காங்க. இந்த வெற்றி இரட்டிப்பு மகிழ்ச்சியோட ரெட்டிப்பு மகிழ்ச்சியோட வெற்றி உறுதி என்கின்ற அளவுல இந்த கூட்டணி நிச்சயமாக தேர்தல் முடிவுகள் வரும்போது உங்களுக்கு அது தெரிய வரும் என்பதை நான் தெரிவிச்சுக்கிறேன். இப்போ அதுதான் இன்னும் விஜய் பிரபாகர் தான் உங்களுக்கு யார் சொன்னாங்க? அதுதான் 5 தொகுதிக்கு யார் வேட்பாளர் என்றது இன்னும் நாங்களே டிசைட் பண்ணல. ராஜ்யசபாக்கு யார் என்றது இன்னும் நாங்க டிசைட் பண்ணல. இப்பதான் நேர்காணல் நடந்துகிட்டு இருக்கு. அதுக்கு தான் நான் சொல்றேன், கொஞ்சம் பொறுமையா இருங்க. இன்னும் நேர்காணல் இன்னைக்குள்ள முடிச்சிட்டு யார் வேட்பாளர் என்பதை முடிவு செய்து தலைமை கழகம் எந்தெந்த தொகுதிக்கு எந்த வேட்பாளர் என்பதை அதிகாரப்பூர்வமாக நாங்கள் அறிவிப்போம். அப்புறம் 24ஆம் தேதி பொதுக்கூட்டத்தில் அனைத்து வேட்பாளர்களும் அறிமுகப்படுத்துவோம். 25ஆம் தேதி வேட்பு மனு தாக்கல் செய்யப்படும். அதற்கு பிறகு எல்லோரும் அன்றைக்கே களத்தில் இறங்கி தேர்தல் பணிகளை ஆரம்பிப்போம். இல்ல நாங்க எங்களுக்கு ஃபேவரா இருக்கிற பல தொகுதிகளை கேட்டோம். அதுல அவங்க 2 பேரும் பேசி இது மாதிரி நீங்க எடுத்துக்கோங்க, இது மாதிரி நாங்க எடுத்துக்கோன்னு சொல்லி பேசி புரிந்துணர்வோடு தான் இந்த தொகுதிகளை அவங்க எங்களுக்கு கொடுத்திருக்காங்க. கடந்த முறை வட சென்னை கொடுத்தாங்க, இந்த வாட்டி மத்திய சென்னை எடுத்துக்கங்கன்னு சொன்னாங்க. கடந்த முறை கள்ளக்குறிச்சி கொடுத்தாங்க, இந்த முறை கடலூருக்கு கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி கடந்த முறை திருச்சிக்கு கொடுத்தாங்க. இதே டெல்டால ஒன்னு வேணும்ன்றதுனால தஞ்சாவூர் எங்களுக்கு கொடுத்திருக்காங்க. விருதுநகர் ஆல்ரெடி நாம போட்டியிட்ட இடம்தான், அதுவும் கிடைச்சிருக்கிறது. அதே மாதிரி இங்க தனி தொகுதி ஒன்னு வேணும் அப்படின்றதுனால எங்களுக்கு திருவள்ளூர் பெட்டரா இருந்தனால நாங்க திருவள்ளூர் தொகுதியை கேட்டோம். எனவே நாங்க கேட்ட அத்தனை தொகுதியுமே அவங்க கொடுத்திருக்காங்க. கேட்ட ஒரு 2 தொகுதி மட்டும் மாற்றி கொடுங்கன்னு நாங்க கேட்டோம். இருந்தாலும் கூட்டணி தர்மத்திற்காக நாங்களும் சிலது விட்டு கொடுக்கணுன்றதுனால நாங்க விட்டு கொடுத்து அவங்க எங்களுக்கு சிலது விட்டு கொடுத்து நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கோட இந்த கூட்டணி உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. நீங்களே புரிஞ்சுக்கங்க, தமிழ்நாட்டில் எந்த கட்சி கூட்டணி இன்னைக்கு அமைச்சிருக்காங்க? எல்லாருமே அனைவருமே நட்புறவோடு தான் எங்களோட இருக்காங்க. ஏற்கனவே நாங்க என்டிஏ அலையன்ஸ்ல 10 ஆண்டு காலம் இருந்தது எல்லாருக்கும் தெரியும். அந்த நட்புணர்வோடு எல்லாரும் எங்களை அப்ரோச் பண்ணது உறுதி, உண்மை. அதனால எங்களுடைய மாவட்ட கழக செயலாளர் அனைவருமே அதிமுகவுடன் கூட்டணி அமைக்கணும் அப்படின்னு சொன்னதுனால அந்த முடிவை நாங்க எடுத்திருக்கிறோம். எனவே அழைத்தவர்களுக்கும் இந்த நேரத்தில் தேமுதிக சார்பாக எங்கள் நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம். அதே போல தேர்தலை பொறுத்த வரைக்கும் தேர்தல் களத்துல தான் நம்ம போராடணும். அதுக்காக யாரும் இங்க நிரந்தர எதிரியுள்ள நிரந்தர நண்பரும் கிடையாது. எனவே நாங்கள் அனைவரோடும் நட்புணர்வோடு தான் இருக்கிறோம்.
நன்றி நன்றி, வணக்கம். வரும் 24ஆம் தேதி திருச்சியில் அதிமுக கூட்டணி சார்பாக மாபெரும் பொதுக்கூட்டம் நடத்தப்படும் என்றும் அந்த பொதுக்கூட்டத்தில் அதிமுக கூட்டணியில் போட்டியிடும் 40 தொகுதிகளுக்கான வேட்பாளர்கள் பட்டியலும் அறிவிக்கப்படும் என்றும் கூறியிருக்கிறார். மேலும் தேமுதிகவுக்கான ராஜ்யசபா சீட் தொடர்பான கேள்விக்கு பிரேமலதா விஜயகாந்த் சூசகமான பதிலையும் அளித்திருக்கிறார். விவரங்களை பின்னர் பார்க்கலாம். Taste the Daily.